ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை இன்றைக்கி பொரியல் பார்ப்போம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் அதை தான் இன்றைக்கி உங்களோட வீடியோ ஷேர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு கீரையை நல்லா சுத்தமாக ஆஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி தாராளமாக சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்துடலாம். கல் ஏதாவது இருந்தால் கூட நம்மளுக்கு சுத்தமாயிரும். சிலர் மருந்து அடிக்குவாங்க, ஆனால் இது எங்கள் வீட்டு கீரை, நாம் மருந்து அடிக்கலை. நல்லா தண்ணி கொதிக்கும் போது நம்ம கீரையை சேர்த்திக்கலாம். காராமணி பக்கம் வச்சுருக்கேன், அதுவும் வெந்துட்டு இருக்குது. அது நல்லா வெந்துச்சுன்னா இதோடையே நம்ம சேர்த்திக்கலாம். கீரை நல்லா வேகட்டும். முருங்கைக்கீரை எப்பவுமே நம்ம பொரியலுக்கு செஞ்சால் மூடி போட்டு வேக வைக்காதீங்க. அப்படியே விட்டாங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா நமக்கு வெந்துடும். மூடி போட்டால் அந்த கலர் மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேகட்டும். கீரை வெந்துனுக்குது. நல்லா 10 நிமிஷம் போல் நல்லா கீரை வெந்துருச்சு. வேக வச்சுருக்கிற காராமணியும் இதிலே சேர்த்திக்கலாம். காராமணி தண்ணியோடு சேர்த்திருக்கிறேன் நான். காராமணியும் கீரையும் சேர்ந்தால் நல்ல காம்பினேஷன், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எப்பவுமே கீரை வெந்த பிறகு உப்பு சேர்த்துங்க. கீரையும் வெந்துருச்சு, கொட்டையும் வெந்துருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டோம்னா கீரை வெந்துடும். உப்பு உள்ளே ஏறிடும். அதனால தான் இன்னும் ஒரு 2 நிமிஷம் உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விடலாம். நல்லா 2 நிமிஷம் போல் நல்லா வெந்துருச்சு. வடிச்சிடலாம். வடிச்சாச்சு. கீரையை வடிச்சிட்டோம். தாளிப்பு காமிக்கிறேன். பாண்டிலில் அதை கழுவிட்டு அதே பாண்டில் வச்சுக்கலாம். நான் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வரணும். கடுகு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். அதுலேயே எனக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் பிடிக்கும், அதனால் கூடுதலாக சேர்த்திக்கினேன். உளுத்தம்பருப்பு, தட்டி வச்சிருக்கிற பூண்டு, வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 கலந்து எடுத்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கூடுதலாக தான் எடுத்துருக்கேன் வெங்காயமும். வெங்காயம் வதங்கிருச்சு. காரத்துக்கு ஸ்டவ் ஸ்லோ பண்ணிடுங்க. காரத்துக்கு மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு, துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்குறோங்க இல்லையா கீரை,
அதையும் இதிலேயே சேர்த்திக்கலாம். நல்லா கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளறனா என்னுடைய ஸ்டைலில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய உணவுக்கு கீரை பொரியலும் கீரை தண்ணி கொஜ்ஜி, பச்சை புளி கொஜ்ஜியும் ரெடி ஆயிரும். பசங்க ஸ்கூல்லேருந்து 4 மணிலேருந்து வந்தவுடனே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான், கீரை ரெடி. நம்ம வேக வச்ச கீரை, கரைமணி தண்ணி வெஜ்ஜுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். அதில் ஊற வச்ச புளி, சின்ன வெங்காயம் கொஞ்சம், தட்டி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்திக்கலாம், கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு, இது எங்கள் அம்மா ஸ்டைலில் எங்கள் வீட்டில் செய்கிற கீரை தண்ணி கொஜ்ஜி இப்படி தான். இது நல்லா மத்து உங்கள் கையில் போட்டு கரைக்கிறதா இருந்தாலே கரைச்சிக்கோங்க. நான் மத்து போகிறதுனால தான் கீரை தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்திக்கினேன். நல்லா நைஸாக கடைஞ்சிருங்க. அந்த புளி ஊற வச்சுருக்கிறது, நம்ம தட்டி போட்டிருக்க பூண்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா இந்த மாதிரி மத்தில் மசிச்சிருங்க. மசிச்சுட்டு தண்ணி சேர்த்துருங்க, கீரை தண்ணியை சேர்த்துருங்க. நிறையா வேணுன்றதில்ல, இது கொஞ்சமாக ஊற்றினாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கீரை கடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பர். இதில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக வேர்க்கடலையை வறுத்து கொரக்கொரப்பாக பொடி பண்ணிட்டுருக்கணும். அதை அதிகமாக சேர்த்தக்கூடாது, சும்மா ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்திட்டு ஒரு கலக்கிறேங்க. என்னோடய ஸ்டைலில் பச்சை புளி கொஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. கீரை பொரியல் ரெடி. பச்சை புளி கொஜ்ஜி, வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை பொடி போட்டு நம்ம வேக வச்ச தண்ணியில் பச்சை புளி கொஜ்ஜியும் ரெடி. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள். பசங்களுக்கு புது சாதம் வச்சுருக்கிறேன். நான் காலையில் சாதத்துலேயே இப்போ சாப்பிட ரெடி ஆகிட்டேன். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். கீரை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது. இரும்பு சத்து நிறைய கிடைக்கும், ஹீமோகுளோரின் ரொம்ப அதிகரிக்கும் உடம்பில். அதனால் நீங்களும் ஒரு முறை வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கோங்க, 1 முறை இல்லை 2 முறை எடுத்துக்கோங்க. பச்சை புளி கொஜ்ஜி ரெடி. நான் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு மதிய உணவு இது தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு முறை சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.